ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். மீண்டும் உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாத பலன். அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நிறைய கிரக மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இந்த மாத துவக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா, சுக்கிரன் வந்து கன்னி ராசிக்கு போகிறாரு. அது வந்து அவருடைய நீச வீடு, அவர் பலம் இழக்கக்கூடிய இடம். ஸோ அங்கேருந்து அவர் எப்படி பலன் கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து அவர் நீசம் கிடையாது, நீச பங்கம். அது நல்ல நிலை அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அடுத்ததாக செவ்வாய், கடன், ருணரோகம், சத்ரு, நோய், எதிரி, கடன், போராட்டம், சண்டை, சச்சரவு இதெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய். அவரும் மிதுன ராசிக்குள்ளே வரப்போகிறார். ராசி காலபுருஷனுக்கு 3ஆம் வீட்டுக்கு வந்து அமர போகிறாரு. ஸோ அங்கேருந்து செவ்வாய் என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறாருன்னு பார்க்க போகிறோம். ஏனைய மற்றவர்கள் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா அந்த மாத பிற்பகுதியில் சில முக்கியமான மாற்றங்கள்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். தைரியத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் பெயர் போன விருச்சிக ராசி அன்பர்களே, விடாமுயற்சியும் கடின உழைப்பையும் உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு ஓடி ஓடி உழைக்கிறீங்க. இந்த ஒவ்வொரு உங்களுடைய அந்த உழைப்பும் போராட்டமும் நிச்சயமாக உங்களை வாழ்க்கையில் உயர்த்தும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நல்ல முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி அடையும். எல்லாருடைய நல்ல முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றி அடையும். இங்கே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கிரக நிலைகள் வந்து ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் சார்ந்து பல நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு நடக்க போகுது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாத துவக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து பார்வை உங்கள் ராசியை பார்த்துட்டு இருந்த ராசிநாதன் உங்கள் ராசியிலேருந்து விலகி 8ஆம் இடத்துல போய் அமர போகிறார். 8ஆம் இடத்துல அமர்றது மட்டும் முன்னேற்றத்துக்கு காரணமா அப்படின்னா, அது மட்டும் இல்லை. அதுபோல் 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானம் வச்சு. ஸோ அங்கே போகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, சின்ன சின்ன சங்கடங்கள், அதாவது நம்மளை வந்து மற்றவங்க தாழ்வாக நினைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதுக்கு காரணம் செவ்வாய் 8க்கு போகிறது மட்டும் கிடையாது. அந்த செவ்வாய் அங்கே வந்து மிருகசீரிடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரங்களில் பயணிக்க போகிறாரு. அந்த செவ்வாய்க்கு திரிகோணத்தில் 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது 9ஆம் இடத்துல, அதாவது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல உங்களுடைய நடத்தை செயல்களை குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்துல ராகு இருக்கார் இல்லையா, அந்த ராகுவுக்கும் செவ்வாய்க்குமான ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. ராகுவும் செவ்வாயும் திரிகோண தொடர்புன்றது நல்ல தொடர்பு தான். இருந்தாலும் கூட இந்த ஒரு ராகுன்றது ஒரு நீச கிரகம். ஸோ அப்படின்போது ஒரு செவ்வாய்க்கு ராகுவுடைய இணைவு கிடைக்கும்போது நமக்கே வந்து நம்ம மேலே சந்தேகம் வரும். நம்ம வந்து சரியான முயற்சி தான் எடுத்திருக்கோமா, நம்ம சக்திக்கு உட்பட்ட விஷயத்தை தான் செய்கிறோமா. நீங்கள் எதையுமே ஒரு மலையவே தூக்கி அடுத்தடுத்து நகர்த்தி வைக்கக்கூடிய அளவுக்கு வலுப்பெற்றவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். உங்களுக்கே வந்து ஒரு தயக்கத்தை கொடுக்கும். நம்மளால் முடியாதோ, நம்ம தெரியாமல் பெரிய விஷயத்தில் கை வச்சிட்டோமோ அப்படின்லாம் நினைக்க வைக்கும். மனக்கலக்கத்தை கொடுக்கும். பொருளாதார ரீதியாக, கடன் ரீதியாக, உறவுகள், குறிப்பாக சகோதர உறவுகள் வழியில் இப்படிலாம் வந்து மன சஞ்சலங்களும் சங்கடங்களும், உறவுகள் மத்தியில் போராட்டங்களும் குழப்பங்களும் இருந்துகிட்ருக்கோம். காரணமற்ற பயம். 8ஆம் இடத்து செவ்வாய், ராகுவோட தொடர்புடைய செவ்வாய், உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டு பண விஷயங்களில் இப்படி ஒரு காரணமே இல்லாத ஒரு ராகு வந்து நிலகிரகம் தானே. ஸோ அதனால் ஒரு இல்லாத விஷயத்தை கற்பனையில் கொண்டு வந்து அதை நினச்சி பயப்பட்டுட்டு அதையும் வெளியே சொல்ல முடியாமல் தயங்கிக்கிட்டு ஒரு மன கஷ்டமான சூழ்நிலை தான் இருந்துகிட்ருப்பீங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலும் கூட உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல குரு பகவான் பரிபூர்ணமான பலம் பெற்று இருக்காரு. உச்ச பலத்தில் இருக்கார். கூட சூரியன் சேர்ந்து இருக்கார், புதனும் சேர்ந்து இருக்கிறாரு. இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் அவங்களுடைய குரு, சூரியன், புதன் 3 பேரும் கடகராசியிலிருந்து தான் உங்களுக்கு குருவுடைய 5ஆம் பார்வை உங்களுக்கு கிடைக்க போகுது. 9ஆம் இடத்துலேருந்து குருவுடைய 5ஆம் பார்வை ராசி கிடைக்க போகுது. இந்த 9ஆம் இடத்துல குரு, சூரியன், புதன் சேர்க்கைன்றது நல்ல நண்பர்கள், நல்ல கல்வி, நல்ல பொருளாதார ஏற்றங்கள் இது எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். அந்த வளர்ச்சி இருந்தாலும் கூட ஒரு மனக்கலக்கமும் பயமும் இருக்க தான் செய்யும். அதை நம்ம கடந்து வந்து தான் ஆகணும். அதனால் பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எக்ஸ்ட்ரீமான மனக்குழப்பமும் டிப்ரெஷனும் இருக்கும். ஸோ அதனால் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நீங்கள் இதை எப்படி சமாளிக்க போகிறீங்க அப்படின்றது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. கொஞ்சம் மனசை நிதானமாக வச்சுக்கோங்க. மனசை நிதானப்படுத்திக்கிறதுக்கு முருகனுடைய பாடல்களை படிங்க. அதாவது கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், அப்புறம் இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு இல்லையா, முருகன் சம்மந்தப்பட்ட பாடல்கள் இதெல்லாம் படிங்க. முருகன் தான் உங்களுக்கு காக்கக்கூடிய ஒரே தெய்வம். அதனால் முருகனை பிடிச்சிக்கோங்க. அன்னதானம் பண்ணுங்கள். ஏழைகளோட பசிச்ச வயிற்றுக்கு அன்னதானம் பண்ணுங்கள், பசியாத்துங்க. இதெல்லாம் உங்களுடைய மனக்குழப்பத்தையும் சங்கடத்தையும் உங்களுடைய தாழ்வு எண்ணங்களையும் மனப்பான்மைகளையும் வந்து மாற்றி உங்களுக்கு ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஸோ மனம் தான் இங்கே பிரச்சனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஸோ அதனால் மனப்பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு, டிப்ரெஷனை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து தனிமைக்குள்ளே போயிடாதீங்க. நிறைய மனிதர்களோட பழகுங்க. நல்ல நல்ல விஷயங்களை பாருங்கள், படிங்க.
இதெல்லாம் வந்து உங்கள நல்ல பாதையில கொண்டு போகும். உங்கள எப்பயுமே பிஸியா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் செய்யுங்க. அது போக உங்க ராசிக்கு 5ஆம் இடம் மனோஸ்தானத்தில சனி வேற இருக்காரா? ஸோ அப்போ உங்களுக்கு வந்து எப்பயுமே இல்லாம இப்போ சமீபமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நேரங்கள் வந்து நம்மளால முடியாதுன்ற அந்த நெகட்டிவான எதிர்மறையான வார்த்தைகள் தான் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். அத கட் பண்ணுங்க. உங்களால எல்லாமே முடியுன்றத நான் உறுதியா சொல்றேன். ஒரு ஜோதிடரா விருச்சிக லக்னத்துக்காரங்க என்னென்ன விஷயத்த முடிவு பண்றாங்களோ, அதெல்லாம் வந்து ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும்னு வித்த தெரிஞ்சவங்க விருச்சிக ராசிக்காரர்கள். அதனால வந்து எந்த வேலைய எப்படி செய்யணும்னு நல்லா தெரிஞ்ச, அது சம்மந்தமான ஞானம் பெற்ற நீங்க வந்து எதையுமே உங்களால முடியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. எதையுமே சாதிக்க உங்களால முடியும்னு மட்டும் நினைங்க. உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா, பழைய விஷயங்கள் கடந்த காலத்தில நடந்த உங்கள சங்கடப்படுத்தின நபர்கள், அவங்களெல்லாம் வந்து மனசுல நினைச்சு, "அன்னைக்கு அவன் இப்படி சொல்லிட்டானே, இவன் இப்படி பேசிட்டானே, இவன் முன்னாடி நம்ம அப்படின்னு அடுத்தவங்களுக்காக, அடுத்தவங்கள்ட்ட உங்கள ப்ரூவ் பண்றதுக்காகவோ, அடுத்தவங்க பேசின பேச்ச உங்க மைண்ட்ல ஓட விட்டோ, நீங்க சங்கடப்பட்டுக்கிட்டு, உங்கள காயப்படுத்திட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் மறந்துருங்க. மறந்துட்டு நிம்மதியா நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன, அடுத்து என்ன நம்ம பண்ணணும், அத மட்டும் யோசிங்க. உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். உங்களோட தொழில் ஸ்தானத்தில சூரியன், தொழில் ஸ்தான அதிபதி சூரியனே வந்து ஆகஸ்ட் 18ஆம் தேதி பலம் பெற போறாரு. அது மட்டும் இல்லாம சூரியனோட சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துக்கும் 8ஆம் இடத்துக்கு அதிபதியான புதனும் வந்து சேர போறாரு. அந்த 10ஆம் இடத்துல ஏற்கனவே சிம்ம ராசியில கேதுவும் இருந்துட்டு தான் இருக்காரு. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த முன்னேற்றங்களுக்கான ஒரு காலமா இருக்கு. இருந்தாலும் கூட சூரியனுக்கு எதிர்நிலையில ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம். எந்தெந்த விஷயத்திலயும், அதாவது நீங்க ஒரு பொருளாதார ரீதியான ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறீங்கனாலும் சரி, தொழில் சார்ந்த வளர்ச்சிக்கான ஒரு விஷயம் எடுக்கிறீங்கனாலும் சரி, இல்ல வேலைவாய்ப்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்காக முயற்சி ஈவன் நீங்க வந்து ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு டாக்டர சூஸ் பண்றீங்கனாலும் கூட சரி, நீங்க வந்து ரொம்ப கவனமா, இதெல்லாம் சரியானது தானா? இப்ப இதெல்லாம் செய்யலாமா? அப்படின்னு யோசிச்சு 4 பேர்ட்ட கலந்து ஆலோசிச்சு நீங்க ஒரு உங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அத செய்யுங்க. பொதுவாவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நம்ம சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க உங்க மனச கேட்டு வேலை செய்யாதீங்க. புத்திய கேட்டு வேலை செய்யுங்கன்னு சொல்லுவேன். காரணம் என்னன்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனம் தான் பெரிய எதிரி. புத்தின்னு சொல்றது வந்து புதன். புதன் இங்க உங்களுக்கு நல்ல நிலையில இருக்காரு. சூரியனோட சேர்ந்து, கேதுவோட சேர்ந்து நல்ல பலம் பெற்று இருக்காரு. உங்களுக்கு நல்ல நண்பர்களும் உங்கள சுத்தி எப்பவுமே இருப்பாங்க. அவங்களோட ஆதரவு தான் உங்கள வளர்த்து விடும். அதனால வந்து உங்களோட புத்திப்படி செயல்பட்டீங்கனாலே, நீங்க உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள தவிர்த்துக்கலாம். அதாவது குறிப்பா மனப்பிரச்சனைகள தவிர்த்துக்கலாம். உங்களோட மனப்பிரச்சனை உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனையா மாறுது. அந்த உடல் ரீதியான பிரச்சனை உங்க வாழ்க்கையோட உங்களோட கரியர பாதிக்குது. இவ்வளோ தீவிரம் வந்து மன ரீதியான நம்மளா இல்லாத இருக்க விஷயத்துக்கு பட்டா கூட பரவால்ல. இல்லாத விஷயத்த நாமளா கற்பனை பண்ணி, ஒரு மன பிரமைக்குள்ள போய், மன அழுத்தத்துக்கு ஆளாகி, வாழ்க்கைய கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறதுக்கு, நீங்க வந்து அதுக்கெல்லாம் இடம் குடுக்காம, உங்கள ஆரோக்கியமா, ஹேப்பியா வச்சு முன்னேறி வர்றதுக்கான வழிகள மட்டும் பாருங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பாவே இருக்கும். அதுக்கு இந்த மாதத்தோட கிரகச்சூழலும் உங்களுக்கு பக்கபலமா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னதுதான். குருவோட அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைச்சிட்டு இருக்கு. தைரியமா, நிம்மதியா மனசுல என்ன படுதோ அத செய்யுங்க. மனசுல இல்ல. அதாவது உங்க புத்திக்கு எது சரின்னு படுதோ அத செய்யுங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். ஸோ பெருமாள் வழிபாடு. நீங்க வந்து வழிபாடா பண்ணணும் அப்படின்னா, சனிக்கிழமை, புதன்கிழமைகள்ல, திங்கட்கிழமை கூட நீங்க வந்து பெருமாள் வழிபாடு பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு, பெருமாளையும், தாயாரையும் கும்பிட்டு வாங்க. பொருளாதாரம் நல்லா இருக்கணும், குடும்ப நிலை நல்லா இருக்கணும், எல்லாமே கேட்டு கும்பிடுங்க. நிச்சயமா அவங்க நீங்க கேட்டத குடுப்பாங்க. உங்களுக்கு இயல்பாவே வந்து எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் பேரளவுல இருக்கு. அதனால நீங்க வந்து உங்க மனம் உருகி நீங்க வந்து ஒரு ஒரு வேண்டுதல வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஆண்டவனே இறங்கி வந்து உங்களுக்கான வெற்றிகள குடுப்பாங்க. தைரியமா இருங்க. யாரு உங்க கூட இருந்தாலும் இல்லைனாலும் ஆண்டவன் உங்க பக்கம் இருப்பாரு. அவரோட அருள் போதும் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு. பொதுவா வந்து இந்த கோச்சார பலன்கள் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம ராசிக்கானது. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, என்ன விஷயம் அப்படின்னா, நெறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே இந்த நம்ம மாத பலன்கள், வார பலன்கள், டெய்லி பலன்கள் பார்க்கக்கூடியவங்க, ராசி அடிப்படையில பலன் பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க சொல்றீங்க நல்லது வரும்ன்றீங்க, ராஜாவாயிருவோன்றீங்க, ஜாக்பாட் அடிக்கும்ன்றீங்க, புதையல் யோகம்ன்றீங்க. எதுவும் அந்த மாதிரி தெரியல சார். வாழ்க்கையில கஷ்டம் மட்டும் தான் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்றத சொல்லுவீங்க. ஸோ இதில என்ன நீங்க புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நானுமே பல இடங்கள்ல பதிவும் பண்ணியிருக்கேன். அது திரும்பவும் நான் இங்க பதிவு பண்ண ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ண விரும்புறேன். அதாவது நம்ம ராசி அடிப்படையில இந்த பார்க்கக்கூடிய பலன் இருக்கு இல்லையா? இது வந்து ராசி அப்படியே ராசிய தீர்மானிக்கிறது எந்த கிரகம் அப்படின்னா சந்திரன். சந்திரனுக்கு என்ன ரோல் இந்த ஜோதிடத்தில அப்படின்னா, மனோகாரகன், உடல் காரகன் மற்றும் தாய் காரகன் சந்திரன். ஸோ இப்போ வந்து என் ராசிக்கு நீங்க எப்படி இருக்கு பலன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்க மனசுக்கு நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா சந்திரன் தானே மனோகாரகன். சந்திரன் வச்சு தான் ராசிய நம்ம முடிவு பண்றோம். நம்ம பிறக்கிற அன்னைக்கு சந்திரன் வந்து எந்த ராசியில இருக்கிறாரோ, அங்க என்ன நட்சத்திரத்தில பயணிச்சுட்டு இருக்கிறாரோ, அதுதான் நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரம். சந்திரன் நம்மளுடைய மனோகாரகன்.
ஸோ அந்த மனதின் அடிப்படையில் உங்களுக்கு கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத சொல்லக்கூடியதான் இந்த கோச்சார பலன்கள். ஸோ மனசை நம்ம எப்படி வச்சுக்கிட்டா இந்த பலன்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை உங்களால் முழுமையாக அடைய முடியும் அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை எதை ஃபாலோ பண்ணுங்கள், இதை எதை செய்யுங்க, இந்த மாதிரியெல்லாம் நிலைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இதுதான் விஷயம். அதுதான் உங்கள் மனசை நீங்கள் வந்து நான் சொன்னதுக்கு ஏற்ப தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்னதுக்கு ஏற்பன்றதை கூட விட்டுருங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா, நேர்மறையான சிந்தனையோடு வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் எப்போயுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். இது வந்து இப்போ இந்த ராசி அடிப்படையில் சொல்லக்கூடிய, இந்த சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன் அப்படின்றது வந்து மதின்னு சொல்லக்கூடிய சந்திரனை வச்சு சொல்லக்கூடியது. விதியை மதியால் வெல்லுவோம் இல்லையா, மதின்றது சந்திரன், விதின்றது வந்து உங்களுடைய ஜாதகம், லக்னம், சுய ஜாதகம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு விஷயம் இல்லைன்னா கூட சந்திரனை வச்சு நம்ம ஆக வைக்க முடியும். சந்திரன்னா என்னது? மனசு. மனசால் சாதிக்க முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் உங்கள் மனசை நீங்கள் முதல் ஸ்ட்ராங்காக நம்புங்க. மனசை சரியான நிலையில் வச்சுக்கோங்க. மனப்பதட்டமோ, மனக்கவலையோ, மன சங்கடங்களோ எதுக்கும் ஆளாகாதீங்க. வாழக்கூடியது சின்ன வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம், போட்டி, பொறாமை, வஞ்சம் இது எதுவுமே இல்லாமல் நான் வாழ வந்த வாழ்க்கையை ஹாப்பியாக வாழ்வேன், யாருக்கும் இடையூறு இல்லாமல் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டு உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க முதல். அதுக்கப்புறம் மற்றவங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா உங்கள் சுற்றி இருக்கவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ இதுதாங்க விஷயம். அதுதாங்க மனசை புரிஞ்சுக்கிட்டா, நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே வாழ்க்கை சிறப்பாயிருன்றது தான் உண்மை. அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்தந்த நேரத்தில் இப்போ உதாரணத்துக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சைக்காலஜி, இப்போ இன்றைக்கி சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒருத்தரோட நடவடிக்கையை வச்சு அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடவடிக்கைக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடம். சைக்காலஜிக்கும் ஜோதிடத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஒருத்தவங்க நடந்துக்கிற முறையை வச்சு இப்படிலாம் பண்ணுறாரா, அப்போ அவருக்கு இந்த நோய் இருக்குது, இந்த மருந்து சாப்பிடுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒருத்தர் ஏன் அப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு சொல்கிறது தான் ஜோதிடம். ஒரு 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 எனக்கு வந்து யாரோ பேசுகிற மாதிரி காதில் கேட்குது, இல்லாத ஒரு விஷயத்த நடக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, இது அப்படின்னா அது வந்து அதுக்கு ஒரு பேர் வந்து சைக்காலஜியில் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி ஜோதிடத்தில் அதுக்கான காரணத்தை நம்ம சொல்லுவோம். சனி, சந்திரன், கர்மகாரகன் சனி, மனோகாரகன் சந்திரன், இவங்களாம் கனெக்ட் ஆகும்போது அந்த ஜாதகருக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். அது இன்னும் நிலைகள், அது இது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வச்சு இன்னும் இன்டெப்த்தாக நம்ம வந்து எடுத்து பலன் சொல்ல முடியும். ஸோ அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் இதுதான் விஷயம். அதுதான். ஸோ அதனால் வந்து மனசை சரியாக வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் எந்த சூழலையும் வெற்றி அடையலான்றதை மட்டும் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பலன்கள் உங்களுடைய ராசிக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடியது. இது பொதுவாக உலகியல் கிரகமைப்புகளாக பார்க்கும்போது வரக்கூடிய காலங்களில் நிறைய பிரச்சனைகளும் போராட்டங்களும், அரசுக்கும் மக்களுக்கும் எதிரான போராட்டங்களும், அப்புறம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே தலைவன் தலைவிக்குமான போராட்டங்கள், அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான போராட்டங்கள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்னமோ செய்யணுமோ அதை செஞ்சால் போதும். அதுக்கு உங்களுக்கு இன்னும் மேலும் கூடுதலான உங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்க, உங்களை பற்றி அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் பற்றி, உங்களோட ராசி அடிப்படையில் உங்களுக்கான இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான பலனை கொடுத்தாச்சு. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது, என்னோட தனிப்பட்ட ஜாதகத்தில் எனக்கு நேரம் எப்படி போயிட்டுருக்கு, என்னோடய கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சு உங்களோட அடுத்தடுத்த ஸ்டெப்பை சரியான பாதையில் கொண்டு போய் உங்களோட வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு போய் வெற்றி அடையணும்னு விரும்புகிறீங்க, உங்களுக்கு நல்லா தெளிவு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டுறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. தைரியமாக சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.